வட மாநிலங்களில் மோத்திச்சூர் லட்டு, வடகிழக்கு மாநிலங்களில் டில் லட்டு, மகாராஷ்டிரா பக்கம் டிஞ்சா லட்டு, கேரளா பக்கம் தேங்காய் லட்டு, தமிழ்நாட்டில் பூந்தி லட்டு என இந்தியா முழுக்க விதவிதமான லட்டுகள் இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கொடுக்கப்படும் லட்டுக்கு இணையாக இவை எவற்றாலும் போட்டியிட முடியாது. இந்தியா மட்டுமின்றி இந்து பக்தர்கள் குடியேறிய உலக நாடுகளுக்கெல்லாம் கடல் கடந்து அனுப்பப்படும் அந்த திருப்பதி லட்டுவின் வரலாறு தெரியுமா? இன்று திருப்பதி என்றால் பெருமாள் நினைவுக்கு வருகிறாரோ இல்லையோ லட்டு நினைவுக்கு வந்துவிடும். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்பே திருப்பதி ஏழுமலையானுக்கே லட்டு குறித்து தெரிந்திருக்கவில்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? புராண கதைகளின்படி அன்னமாச்சாரியா திருப்பதி வந்தபோது பசியால் வாட பத்மாவதி வந்து அவருக்கு ஒற்றை லட்டை பசியார கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வரலாறு 1715ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதிதான் திருப்பதிக்கும் லட்டுவுக்கும் இடையிலான உறவு தொடங்கியதாக கூறுகிறது. அதற்கு முன்பு சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் என பல மன்னர்களும் திருப்பதி ஏழுமலையானுக்கு வாரி வழங்கி இருக்கின்றனர். இந்த நன்கொடைகளை கொண்டு சுய்யம், அப்பம், வடை, அதிரசம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரசாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1715ஆம் ஆண்டுதான் பெருமாளுக்கு லட்டு நைவேத்தியமாக படைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த லட்டும் பக்தர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதனால் கோயிலில் பிரசாதம் கேட்கும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. அதிலும் வடைக்குத்தான் டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கிறது. நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும் என்பதால் சுய்யம், அப்பத்தை காட்டிலும் கருப்பு உளுந்து வடைக்கு ஆசைப்பட்டிருக்கின்றனர் மக்கள். இதன் பிறகு 1803ஆம் ஆண்டு பூந்தியை பிரசாதமாக விற்பனை செய்ய தொடங்கியது மதராஸ் மாகாணம். அப்போது ஜமீன்தாரர்கள் போன்ற முக்கியஸ்தர்களுக்கு மட்டுமே லட்டு வழங்கப்படுவது வழக்கமாக இருந்து வந்தது. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியில் திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கப்பட்டு 1940 வாக்கில் லட்டு தயாரிக்கப்பட்ட பின்னர் லட்டே ஏழுமலையானுக்கு பிரசாதமாகவும் திருப்பதிக்கு அடையாளமாகவும் மாறிப்போனது. இந்த லட்டு திருப்பதியில் இருக்கும் பொட்டு என்னும் சமையலறையில் உருவாக்கப்படுகிறது. முதல் தர அரிசி, சர்க்கரை, நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, கற்கண்டு, கடலை மாவு என 8 பொருட்கள் கலந்து லட்டுகள் தயார் செய்யப்படுகின்றன. எந்த விதத்திலும் தரம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மூலப்பொருளையும் எந்த அளவு கலக்க வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டமே இருக்கிறது. ஒவ்வொரு பேட்ச் லட்டிலும் சில லட்டுகள் பெருமாளுக்கு படைக்கப்படுவதுடன் சில லட்டுகள் ஆய்வகங்களின் தரச்சோதனைகளுக்காக அனுப்பப்படுகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் தரம் இல்லை என்பதற்காக 42 ட்ரக்கு நெய்யை திருப்பி அனுப்பியிருக்கிறது திருப்பதி தேவஸ்தானம். இந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக உருவாக்கப்படும் லட்டை தயாரிக்கும் உரிமையை முன்பு ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே வைத்துக் கொண்டு ஆதிக்கம் செலுத்தி வந்தது. கமேக்கார் மிராசிதார் என்கிற அந்த பிராமண சமூகம் 51 லட்டுகளை தயாரித்தால் 11 லட்டுகளை தங்களது பங்காக எடுத்துக் கொள்ளுமா? ஆனால் 2001ஆம் ஆண்டு நீதிமன்றத்தை நாடிய ஆந்திர அரசு இந்த மிராசிதார் முறைக்கு முட்டுக்கட்டை போட்டு லட்டு தயாரிக்கும் முழு உரிமையையும் தேவஸ்தான போர்டுக்கு வாங்கி கொடுத்தது. தற்போது 600 பணியாளர்கள் 2 ஷிப்டுகளில் வேலை பார்த்து நாள் ஒன்றுக்கு 3.5 முதல் 4 லட்சம் லட்டுகளை தயாரிக்கின்றனர். பண்டிகை காலங்களில் 5, 6 என தாண்டும் இந்த இலக்கை 8 லட்சம் வரை நீட்டிக்கும் அளவுக்கு பொட்டு என்னும் அந்த சமையல் அறையின் வசதிகள் இருக்கின்றன. இந்த லட்டுகளின் மட்டுமே 3 வகை இருக்கின்றன. அஸ்தானம் லட்டு என்பது முக்கிய தலைவர்களுக்காக மட்டுமே செய்யப்படுவது. ஒரு லட்டுவின் எடை மட்டுமே 750 கிராம் இருக்கும். அடுத்தது கல்யாணோத்சவம் லட்டு. இந்த லட்டு கல்யாணோத்சவத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இதற்கான டிமாண்ட் அதிகரித்திருப்பதால் 100 ரூபாய் கொடுத்தும் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்திருக்கிறது தேவஸ்தானம் போர்டு. அடுத்தது புரோக்தம் லட்டு. 170 கிராம் வரை எடை கொண்ட இந்த லட்டுவை தயாரிக்க தேவஸ்தானத்துக்கு 25 ரூபாய் செலவாவதாக கூறப்படுகிறது. ஆனால் பக்தர்களின் வசதிக்காக 2 லட்டுகளை 20 ரூபாய்க்கு வழங்குகிறது தேவஸ்தானம். ஒரு பக்கம் ஏழுமலையானின் பிரசாதம், இன்னொரு பக்கம் நல்ல சுவை என்று இருந்ததால் திருப்பதி லட்டுக்கு ஏகத்துக்கும் டிமாண்ட் எகிரி இருக்கிறது. இதனால் கள்ளச்சந்தைகளில் திருப்பதி லட்டு என்கிற பெயரில் போலி லட்டு விற்கும் அளவுக்கு புகழ் வளர்ந்திருக்கிறது. இதனாலேயே 2009ஆம் ஆண்டு திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கியது இந்திய அரசு. அதோடு திருப்பதி லட்டு என்கிற பெயரில் போலி லட்டுகளை விற்க தடையும் விதித்தது நீதிமன்றம். இப்படி குவாலிட்டி, ஒரிஜினாலிட்டி என பார்த்து தயாரிக்கப்பட்ட திருப்பதி லட்டுவில் இப்போது மாட்டுக் கொழுப்பும், பன்றி கொழுப்பும், மீன் எண்ணெயும் கலக்கப்பட்டதாக எழுந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஆன்மீகத்தில் அரசியலை கலந்து திருப்பதி ஏழுமலையானை விக்டிமாக்கி இருக்கின்றனர் ஆந்திராவின் அரசியல் புள்ளிகள்.